நான் ஹஸ்ரத் அவர்களுடைய ஒரு கடைசி மாணவி அப்படின்னு தான் என்ன அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் சொல்லும்போது திலகவதி ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஆனால் அதை காட்டிலும் இது ஒரு பெருமையான விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கல்லூரி தோழி உமேரா பிவி, கணவர் சேமமு முகமது அலி, அவங்க 2 பேருக்குமே பாக்கிய இடத்துல அளவற்ற ஈடுபாடு இருந்தது. நான் கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலேயே வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லணும். சொல்லப்போனால் குமேரா அவங்க அம்மா என்னை தான் மகள்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் பல்கிஸ் பிவி. அவங்க பேர் பல்கிஸ் பிவின்றதே நான் அவங்க மரணத்துக்கு பின்னால் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் அம்மான்னா அவங்க தான். அப்படியாகத்தான் பல ஆண்டுகள் பழக்கம் இருந்தது எங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ வாழ்க்கையில் லௌகிகமான பல சிக்கல்களை எதிர்கொண்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. தனி வாழ்க்கையும் சரி, என்னுடைய பணி வாழ்க்கையும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. அப்போ அம்மா கிட்டெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை ஒரு மார்க்க அறிஞர் ஒருத்தர்கிட்ட போயிட்டு வந்துட்டுருக்காங்க, அவர்கிட்ட போனாக்க ஏதாயிலும் ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாலேயே நிறைய இந்த நாகூருக்கு அந்த மாதிரி புனித தலங்களுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். நான் இப்போ நாகூருக்கு பல முறை போயிருக்கேன். அப்புறம் நாகூரில் ஒரு முறை இஸ்லாமிய தமிழறிஞர்கள் மாநாடுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அது விஷயமாகவும் அங்கே நான் போயிருக்கேன். அப்போ எனக்கு தெரியல, பாக்கவை பற்றி தெரியல. இது உமேரா சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்புறம் அங்கே போனேன். அங்கே போக அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்க தற்செயலாக நாகூருக்கு போகிறதுன்றது மாறி போய் அந்த பக்கம் வேறு வேலையே போகும்பொழுதெல்லாம் போய் பாக்கவி அவர்களை பார்த்துட்டு வந்துடுறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வழக்கத்தை மேற்கொண்டேன். ஏன்னா பாக்கவி அவர்கள் தன்னை ஒரு பொழுதும் ஒரு பெரிய மகான் அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டது கிடையாது. எந்த விதமான ஒரு பிம்பங்களும் அடையாளப்படுத்தல்களும் இல்லாத ஒரு இயல்பான எளிய மனிதர். அவருடைய மேதமைக்கும் அவருடைய அந்த மெய்ஞானத்தினுடைய முற்றிய நிலையில் இருந்த ஒரு அறிஞர் அப்படின்ற விதத்துலேயும் அவர் அவர் மாதிரி எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ நம்ப முடியாத அளவுக்கு எளிய மனிதராக இருந்தார். அவர் எப்போ பார்க்கும் பொழுதும் சரியே, அவர் அந்த ஈசி சேரில் சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு நிலைமை, சுற்றிலும் கூட்டம், ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் எல்லாருமே இந்த இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் தான் கூட சொல்ல முடியாது. பிற மதத்தினரும் அங்கே வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க பிரச்சனைகளை அவரோட பகிர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அங்கே உட்காந்து அவர் வரக்கூடியவர்கள்கிட்ட அவங்க பிரச்சனையை கேட்குறது, அந்த பிரச்சனைகளுக்கு அவர் அவங்களுடைய அதே எளிய அந்த மொழியில் அவர் அவங்களுக்கு பதில் சொல்கிறது, அதுவே கேட்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும். அதனால் அம்மா அவர்கிட்ட டைமெல்லாம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. பல்கிஸ் பிவி அவர்கள் சொல்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, இத்தனை மணிக்கு நம்ம போனோம்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே அதைக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னதாகவே அங்கே போய் உட்காந்துடுவேன். அங்கே போய் உட்காந்துட்டா அவர் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த தீர்வு ரொம்ப யூனிவர்சலாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் அங்கே போய் ஒரு தடவை உட்காந்துருந்த போது ஒரு தம்பி ஒருத்தர் வந்தார். ஏதோ அவருடைய பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருந்தார். அது நமக்கு காதில் கேட்காத அளவுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணிப்பார். அது மெதுவாக தான் கேட்பார். இவருடைய தெளிவு தீர்வு சொல்கிறது மட்டும்தான் நமக்கு தெளிவாக கேட்கும். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேச்சு. அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ நடந்திருக்கு, நீ அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருந்தியா? உனக்கு இது கோவம் வந்திருக்கணும், நீ அதை கண்டிச்சிருக்கணும், ஏன் நீ கோவிச்சிக்கல? கோவம் வரணும், எதுக்கெல்லாம் கோவிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, இப்போ பார்க்கவே நான் போய் இந்த விஷயத்தை பற்றி பேசி எடுத்து உறவினர்கள் மத்தியில் இது சரியில்லைன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய உணர்ச்சிகளை நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி போனார். அதுக்கப்புறம் யாரும் வந்தாங்க போனாங்க. அடுத்தாப்புல ஒருத்தர் வந்தார். வந்தோடனே அவர்கிட்ட என்ன சொன்னார், நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் கோச்சு பண்ணியே, இதுக்கு போய் கோச்சிக்கிட்டீங்கன்னா இப்படி கோவம் வரும்போதெல்லாம் இப்படி நீ கோச்சிக்கிட்டே இருந்தீன்னு சொன்னால் அப்புறம் நீ மனுஷனே கிடையாது. எதுக்கு அப்படி உனக்கு முன்னே மீறின கோவம் ஏன் வருது?
கோவமே படக்கூடாது, நீ பொறுமையாக இருக்கணும், நீ படித்ததில்லை பொறுமையாக இருன்னு, படித்ததில்லை நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார். இல்லை பார்க்கவே நான் இனிமேல் பொறுமையாக இருக்கிறேன், நான் நீங்கள் சொல்கிறபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னாலும் அவர் சொல்லிட்டு போனார். எல்லாம் போனாங்க. போன பின்னாடி நான் போய் அவர்கிட்ட கேட்டேன், அது பாருங்க, நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து கோச்சிக்காதுன்னு சொல்கிறீங்க, ஒருத்தங்கிட்ட வந்து கோச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன தான் முடிவுனா இதுலேருந்து நான் எப்படி என்ன முடிவு எடுத்துக்கிறது பாக்கவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜரத்துக்கிட்ட கேட்டேன். அவர் ஹஜரத் சொன்னார், அம்மா ஒருத்தனுக்கு கோபமே, அப்போ தான் இவர் நம்ம ராமகிருஷ்ணருடைய கதையை எனக்கு சொன்னார். சீராமலே பாம்பு வந்து கடிக்க வேணான்னு தான் சொன்னேன், ஆனால் சீர வேணான்னு சொல்லலையே உன்னை அப்படின்னு சொல்லிட்டு படித்தவர் சொன்னாராம் அவர்கிட்ட, பாம்புக்கிட்ட. அந்த மாதிரியாக உங்களுக்கு வந்து தவறான ஒரு செயல் நடக்குது உங்கள் எதிரில் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிக்கணும். அதை நீங்கள் அது கண்டிக்க விட்டாக்க அந்த தப்பு நீங்கள் செஞ்சதாக ஆகிடும். அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தணும். ஆனால் அந்த கோபம் வந்து உங்களை ஆட்சி செய்யக்கூடாது, அது உங்களுக்கு மேலாண்மை செய்வதாக இருக்கக்கூடாது. அந்த கோபம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நடந்த சம்பவம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு அது வந்து உங்களை கோபப்படுத்துது அப்படிங்கிறது உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும். அதை வந்து நீங்கள் செய்ய தவறிவிட்டால் நீங்கள் மனிதரே இல்லை. அப்புறம் கோபம் அது பாட்டுக்கு உங்களை அது இஷ்டத்துக்கு உங்களை இழுத்துக்கிட்டு போகுது. அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாறுமாறாக கோச்சிக்கிறீங்க, சத்தம் போடுறீங்க, கத்துறீங்க அப்படின்னலாம் சொன்னாக்க அதுவும் பெரிய தப்பு தான். ஆகவே கோபம் வர வேண்டிய இடத்துல ஒருத்தன் கோபம் வராமலேயே இருந்தால் அவன் ஒரு கழுதை. இவன் கோவத்தினுடைய வழியில் போய் எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துக்கிட்டே ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு மனுஷன் நிலைமை இல்லாத ஒரு பிறவி. இதுதான் வித்தியாசமா. அதனால் கோபத்தை வந்து கையாளணும், அதை எங்கே பிரயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அப்படி தான் நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா இப்போ அப்படின்னாரு. புரியுது ஆசாத்தின்னு சொன்னேன். இந்த மாதிரியாக நிறைய பேருக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெய்ஞானத்தோடு சேர்ந்து அவர் வந்து விஞ்ஞானத்தையும் கலந்து தான் அந்த தீர்ப்புகளை சொல்லுவார்.